அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு மேற்கு தொகுதி நம்ம கூடல் நகர் பகுதியில் இருக்கிற கரசகுளம் பகுதிக்கு இந்த மேற்பகுதியில் இருக்கிற கண்மாயிலிருந்து வடிகால் மழைநீர் வந்து அதிகமாக இந்த பக்கம் வெளியேறி போகிறது. பார்த்தீங்கன்னா இது மேற்கு பகுதி மேல் பகுதி வந்து உயரமான பகுதியாகவும் கீழ்ப்பகுதி தாழ்வாகவும் இருப்பதனால வாய்க்கால் ஒன்று இருக்கிறது, பெரிய வாய்க்கால். இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்க உபரி நீர்கள் பூராமே இந்த பகுதியில் தான் மழை நீர். இதில் தான் மழை வெள்ளம் போல் கண்மாய் மீனாம்பரம் கம்மாய்க்கு போகும். அதாவது செல்லூர் கண்மாய்க்கு செல்கிற பாதை இந்த மழை நீர் இங்கேருந்து அந்த வடிகால் அங்கே தான் போயிடுது. இதில் போய் தான் தண்ணி வந்து அங்கே வந்து செல்லூர் பகுதியை பாதிக்கிறது. இந்த பக்கம் இருக்கிற அனைத்து கண்மாயினுடைய இதுவும் உபரி நீர்கள் பூராமே அதுபோக மழை நீர் இந்த பகுதி பெய்கிற மழை நீருங்கெலாம் இதாகும். இந்த பகுதி மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மழை காலங்களில் கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆக 25 லட்சம் ரூபாயில் இன்றைக்கி ஒரு பாலம் கட்டிக்கிறோம், மேல் பாலம் கட்டிக்கிறோம். அந்த வடிகால் அதுக்கு கடந்து போகிறதுக்காக போட்டுருக்கோம். அதுக்கு தானே பூமி பூஜை. இன்றைக்கி 25 லட்சம் ரூபாயில் இது வார்டு 2 இந்த பகுதியில் அமைகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது எங்கள் மாமன்ற உறுப்பினர் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்கு கட்சி இதெல்லாம் கிடையாது. தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கும்போது எல்லா பகுதிக்கும் அனைத்து மக்களுக்கும் பயனடைகின்றோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள்லாம் செஞ்சுருக்கோம். இது மட்டுமல்ல, நம்ம 2வது வார்டில் மட்டும் பல்வேறு பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 20-21 வந்து 15 லட்சம் ரூபாயில் இதே மாதிரி ஒரு குறுக்கு பாலம் கட்டியிருக்கு. 21-22 திருமால் நகரில் ஒரு போர்வெல் 5 லட்சம் ரூபா, அது 15 லட்சம் ரூபா குறுக்கு பாலம். வார்டு 2 பாண்டிய நகர் புதிய போர்வெல், வார்டு 2 பாண்டிய நகர் புதிய அங்கன்வாடி மையம் 9 லட்சம் ரூபாயில், வார்டு 2 கரசகுளம் அடமந்தையில் ஆர்ஓ பிளான்ட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வார்டு 2 ஆரம்ப சுகாதார நிலையம் 22 லட்சம் ரூபாயில் கூடுதல் கட்டடம் கட்டியிருக்கோம். அது ஏற்கனவே அந்த கட்டடம் நான் தான் கட்டி கொடுத்தேன். கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். ஒன்றாவது தெருவு காளியம்மன் கோவில் தெருவில் மேற்கூரை 20வது வார்டு 1வது தெருவில் 18 லட்சம் ரூபாய் மேற்கூரை அமைச்சிடும். கார்ல் மார்க்ஸ் நகரில் அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாயில், கார்ல் மார்க்ஸ் அதே ஏரியில் நியாய விலை கடை ஒன்று அமைச்சிருக்கோம் 10 லட்சம் ரூபாயில். வார்டு 2 விளாங்குடி பாரதி நகர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1/8/25 வந்து 1/8/25 முதல் விளாங்குடி காமாட்சி நகர் 5வது தெருவில் 10 லட்சம் ரூபாயில் கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கோம் நிதியாண்டில். முத்துமாரியம்மன் கோவிலுக்கு 5 லட்சம் ரூபாயில் ஆழ்குழாய் கிணறு. அதே மாதிரி ஆழ்குழாய் கிணறு இன்னொரு இதிலே 2வது வார்டிலே இன்னொரு கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டடம் ஒரு கட்டடம் கட்டி 15 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் இந்த 2வது வார்டுக்கு மட்டும். இப்போ இது போக இதில் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் நிறையா இருக்கும். இதில் இப்போ 16/8 வந்து இன்றைக்கி தான் அது வார்டு 20 பழைய விளாங்குடி பேருந்து நிலையம் கலையரங்கம் அமைப்பதற்கு 28 லட்சம் ரூபாய் நிதி கோரப்பட்டிருக்கு. இது போன்ற பணிகள் ஏறத்தாழ ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு இந்த விளாங்குடி பகுதிக்கு மட்டும் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் எடுக்கப்பட்டு ஆழ்குழாய் கிணறுகள், அங்கன்வாடி மையங்கள், புதிய ரேஷன் கடை அமைக்கிறது, சுகாதார வளாகம் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பாலங்களை அமைத்து கொடுத்து போன்ற பணிகளை
மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நான் இதெல்லாம் செய்து வருகிறேன். சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி சார் வருகிறார். முதல் வாரத்தில் வருவதாக செய்து வருகிறது. முதல் வாரத்தில் அது 2வது வாரத்துக்குள்ளே வந்துடுவார். அதுக்கான பணி அபூர்வங்க பணிகள்லாம் நாங்கள் ஏற்கனவே கழக பகுதியாக அணிகளின் சார்பாக ஒவ்வொரு அணி சார்பாக ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் எங்கள் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் மகளிர் அணி செயலாளர் வளர்மதி அவர்களும் அன்பிற்கினிய முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் அனைத்துள்ள எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் ஆணிமுத்து அவர்களும் வந்து ஆலோசனை வழங்கி சென்றிருக்கிறாங்க. மதுரை மாநகரில் 4 தொகுதியிலும் 25 பகுதியில் இருக்கிறது. எம்ஜிஆர் இளைஞர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, ஐடி விங்கு, இப்படி மகளிர் அணி, மாணவர் அணி, இப்படி அனைத்து அணிகளின் சார்பாக இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஐபெரியசாமி அமலாக்கத்துறை ரைடு இது பொதுவாக வாங்க கழிக்கிட்டு சரி நீ வேணா போகிறேன்னு போக முடியுங்க. பொதுவாக வந்துங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது ஒரு புதுசு இல்லை. எல்லா அமைச்சர் வீட்லேயும் அப்படி தொடர்ந்து ரைடு நடக்குது. எல்லோரும் இந்த மாதிரி பழைய நிறைய அமைச்சர்கள் முன்ஜாமீன் பெற்று தான் வெளியே வந்திருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரை உனக்கு மந்திரி பதவி வேணும்னா திரும்ப உள்ளே போகணும். இது என்ன, அது என்ன சிறை, சென்னையில் இருக்க உழல் சிறைக்கு செல்லணும். இல்லைன்னா அமைச்சர் பதவி வேண்டான்னா வீட்டுக்கு செல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் நான் வீட்டுக்கே செல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார். பதவி வேணான்ட்டு போயிட்டார். இது மாதிரி இது வழக்கமான ஒன்று. அவங்க ரைடு பண்ணுறது எப்பவுமே எல்லாம் அது உண்மையை நாங்கள் அதை தானே சொன்னோம். நாங்கள் தான் ஆர்ப்பாட்டமே பண்ணி ஏற்பாடு அது இந்த மாதிரி முழுக்க இது மேயருக்கும் தொடர்பு இருக்குது, இவங்கள உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்றோம். காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முதலே முதலமைச்சர் வந்து அன்றைக்கு செய்தி கேள்விப்பட்டு 4-5 மண்டல தலைவர்களையும் நிலைக்குழு தலைவர் 2 பேரையும் பதவி நீக்கம் செஞ்சாங்க. அது புலனாய்வு மூலமாக உண்மை என்றது கண்டறிந்து தான் அதை ஒரு முதலமைச்சர் நடவடிக்கிறாருன்னா சாதாரண திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து இது இல்லை. அவர் ஒரு முதலமைச்சர் உளவுத்துறை ரிப்போர்ட்டு இந்த மாதிரி எதிர்க்கட்சி அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது, இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே, இதில் என்ன நியாயம் என்ன இருக்குது, உண்மையான இது என்னன்னு பார்த்து தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ நடவடிக்கை எடுத்ததில் கூட எங்களுக்கு திருப்தி இல்லை. வெறும் ராஜினாமா பண்ணதுனால பதவியை ரிசைன் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. அவங்க கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவங்களையும் விசாரணைக்கு கொண்டு வரணும். தப்பித்த குற்றவாளியும் கைது பண்ணணும். அதை தப்பித்த குற்றவாளியை மூளையாக செயல்பட்டவரை ரவியை கொண்டாந்து விசாரித்து அவர் இப்போ உள்ளே இருக்கார். அதுக்கடுத்து இப்போ படிப்படியாக விசாரணை பண்ணி இப்போ மேயர் கைது பண்ணியிருக்காங்க. இது மேயருடைய கணவரை கைது பண்ணியிருக்காங்க, பொன் வசந்த. எனவே இது தொடர்கதையாக இருக்கு. நிச்சயமாக இன்னும் நிலைக்குழு தலைவர், இன்னும் மண்டல தலைவர்கள்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதில் இடையில என்னன்னா எதிர்க்கட்சிகள் மீது இதை திசை திருப்புகின்ற வகையில் எதிர்க்கட்சியெல்லாம் எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்ததோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை, குற்றத்தை பதிவு பண்ணுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைக்குழு தலைவர் அவர் மூலமாக அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது முழுக்க தவறு. முழுமையான விசாரணை பண்ணினால் உண்மையான நிலவரம் தெரியும். நாங்களே ஊழல்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் எங்கள் மாமன்ற உறுப்பினர் மீது குறை சொல்லுவது தவறு என்பதை தெரிவிச்சிருக்கோம். மேயர் என்ன தொடர்றாங்க சார், என்ன பதவியில் இருக்காங்க, சுதந்திர தினத்தில் பங்கேற்றிருக்காங்க, அவங்க வந்து எப்பயும் போல தான் இருக்காங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்காத மாதிரி தான் இருக்குது. அது வந்து உண்மையிலேயே தவறு. அது அவங்க முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சருக்கு கீழே தான் அது கட்சியினுடைய அது எந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மேயருக்கு எதில் அவ்வளோ எவ்வளோ தூரம் தொடர்பு. மேயருடைய கணவர் மேயர் பதவி இல்லாமல் இந்த தவறுலாம் சாதாரண பொன் வசந்தனால செய்ய முடியாது இல்லையா. மேயர்ன்ற போர்வையில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் அது என்ன என்பது போக தான் தெரியும். 3 அணிகள்
அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இப்போதைக்கு அதாவது இப்போதைக்கு இந்த கள நிலவரங்கள் கூட்டணி இல்லை நான் சொல்கிறேன் தோழமை 3 அணியாக போட்டிடுறது அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு இருக்கும். போக போக தான் தெரியும். இன்னும் 6-7 மாதங்கள் இருக்குது. 7 மாதம் முடிந்த பிறகு தான் தெரியும். 7 மாதத்துக்கு முன்பாக தான் ஜனவரி பிறந்த பிறகு தான் தெரியும். 2026 தான் முழு நிலவரமும் தெரிய வரும். யார் யாரோட கூட்டணி வைக்கிறா என்ன ஏதுன்றது அந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் தெரியும். பொதுவாக தேர்தல் நெருக்கத்தில் தான் இது மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலெலாம் வந்து ஒரு 10 நாளில் 15 நாள்லாம் அணிகள் மாறுவது வழக்கமான ஒன்று. இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த விவகாரத்தில் வந்து திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க முயற்சி பண்ணுறதா எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு. யார்? திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளை வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. திருமாவளவன் வந்து இப்போ சகோதரர் பாதை மாறி போயிட்டார். திசை தெரியாத காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருந்த இமேஜ், அவருக்கு இருந்த ஒரு அந்த தலைமை பண்பு, அவருக்கு இருந்த நல்ல பெயர் வந்து சமீப காலமாக அவருடைய தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிற நேர்காணலாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் வந்து அவருடைய அது வந்து தலைமை பண்பை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குது. அன்பு சோதரர் திருமாவளவன் பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவே ரொம்ப உயர்வாக பாராட்டினவர். என்னை யாரும் அருகில் உட்கார வைத்து கூட்டணியில் பேசினதே கிடையாது. அது பொதுக்கூட்டத்தில் என்னை அருகாமையில் அமர வைத்து என் கையை பிடித்து தூக்கி அந்த அளவுக்கு ஒரு பண்பு உள்ளவங்க அம்மா. அப்படிப்பட்ட பண்பை நான் அறிந்து நான் மெய் சிலிர்த்து விட்டேன் என்று இதே திருமாவளவன் திருவாய் மொழிந்திருக்கிறார். அவரை பாராட்டி என்னுடைய வலைதளத்திலேயே நான் பாராட்டி போட்டிருக்கேன். உண்மையை உறக்க சொன்ன அன்பு சகோதரர் திருமாவுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே திருமா திடீரென்று இப்போ என்ன நெருக்கடி வந்ததுன்னு தெரியல, எங்கள் அம்மாவை குறை சொல்கிறார். ஒரு காலத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் இயக்கத்தை தொடங்கி வளர்த்த இயக்கத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்கி 53 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றால் இதுக்கு வித்திட்டவர் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனத் தலைவர். அவர் ஜாதியை பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை, எதுவும் பார்த்தது கிடையாது. அதே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் கூட்டணி தான் வச்சுருக்காரு. பொது தொகுதியில் எங்கள் அம்மா மாதிரி முதல்ல நிப்பாட்டினா கலைஞர் நிறுத்தியிருக்காரா? சாதாரண நம்ம பட்டியலின மக்களை தலித்து எழுமலையை நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்தவர் எங்கள் அம்மா. அப்படிப்பட்டவர் மீதெல்லாம் விமர்சனம் செய்கிறார். எதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு. பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடிக்கொண்டே இருந்தார். ஏன் அவருக்கு வயங்க வயல் பிரச்சனை, கள்ளச்சாராய சாவு, அதுக்கு முதலமைச்சர் வரல, பல்வேறு பிரச்சனைகள். ஆதி திராவிட மாணவிகள் படிக்கிற ஹாஸ்டலில் மனித கழிவு கலக்கிற அந்த தொட்டி கலக்கிறது, அங்கே நடக்கிற மோசமான நிகழ்வுகள், இதில் நடக்கிற அந்த கொலைகள், ஆணவ கொலைகள், இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ட்ராக் மாதிரி போயிடுச்சு. இப்போ பயணிகள் ட்ரெயின் ட்ராக் மாறினா தவறு. இவர் திருமாவளவன் வந்து அவருடைய இயக்கத்தையே என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு நெருக்கடியா, அங்கே அவர் கூட கட்சியில் இருக்கிறவங்க நெருக்கடியா என்பது தெரியல. திரும்ப வந்து மாற்றிக்கொள்ளணும் தன் பாணியை. அவர் எல்லாரும் நாங்கள்லாம் பாராட்டக்கூடியவராக இருக்கணும். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரே அவரை பாராட்டியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். எல்லோருடைய பாராட்டிலும் எல்லா கட்சியிலும் அவர் சிறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர். இன்று சமீப காலமாக அவருடைய பேட்டிகள், அவருடைய பேச்சுகள் வந்து அவருடைய அந்த தலைமை பண்பை ஆட்டி அசைத்து விட்டதோ என்று நினைக்கிறேன். ஏன்னா கொள்கை சரிவு. ஏன்னா அவர் கொள்கை சரிவு. விஜய் மாநாடு நடத்துகிறார். குஷியானது ஒரு 20 நாளாகவே மதுரையில் தான் இருக்கார். தெற்குவாசலில் பள்ளிவாசலில் போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. அது எப்படி சார்?
பொதுவாங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதனுடைய தலைவர் புதுசாக அவங்க கட்சி 2வது மாநாடு நடத்துகிறாங்க. அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான். இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இன்னும் அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் களத்துக்கு வரணும். எல்லாரும் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க. எங்கேயோ மாநாட்டிலையும் செயற்குழுவும் பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆராகவும் எல்லாருமே ஆகின்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில், ஒரு எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது. புரட்சி தலைவர் அம்மா. ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போது வரலாம்ல. எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் மக்களை சந்திக்கணும்ல, அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும். கடைசி நேரத்தில் எங்களுக்கு இன்னும் இது இல்லையே. எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிட்றாங்க. அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் சந்திக்கலையா? எத்தனை தேர்தலில் சந்தித்தார். நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சுருக்கார், இதுக்கு போயிருக்கார், உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்தார், முதலமைச்சராக இருக்கும்போது வளம் வந்தார். இப்படி கொண்டு தான் இருக்கார். வர வர இப்போ பார்த்தா இப்போ அன்னைக்கு என்னென்னா மக்களுடைய செல்வாக்கு கூடிருச்சு. அதனால் இப்போ தானாக கூடுற கூட்டம் தான் அதில் அதிகமாக இருக்குது பொதுச் செயலாளரை வரவேற்கிறதுல. அதனால் அவர் வரணும். வந்த பிறகு தான் எதையும் பேச முடியும். எனவே அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை. விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. புசி ஆனந்த் வர்றாருன்னா அவர் அவங்க மதுரை மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. அதனால் அங்கே பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பல மதத்தவர்கள் தலைவர்களை சந்திப்பாங்க, பல சமூகத்தவர்களை சந்திப்பாங்க. இது வழக்கமான ஒன்று தான். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம்.